சிறந்த இயக்குனர் அப்படின்னே முதல் படத்துல பேர் வாங்கியிருந்தாரு. பட் இந்த ஒரு பயணத்துல சிறந்த மனிதர் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுறதா இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அப்படி ஒரு தங்கமான மனிதர் எடுக்கும் படைப்புகள் வைரமாக அமைய வாழ்த்துக்களோட இயக்குனர் எங்கள் ரவிக்குமார் அண்ணனை மேடை கிடைக்கிறோம். நல்ல கைத்தட்டுடன் அனைவருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் அவருடைய ரசிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. பொதுவாகவே எல்லா படங்களுக்கும் அமைகிற ஒரு மேடை. ஆனால் எனக்கு இந்த மேடை எவ்வளவு முக்கியம்னா, இதுக்கு ரொம்ப பெரிய காத்திருப்பு தேவைப்பட்டது. இந்த படத்துக்கு ஆதாரமாக இருந்து இந்த படத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் கேஜிஆர் ராஜேஷ் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த நீண்ட பயணத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய என்னை இன்னும் நகர்த்தி விட்டுருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு. அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அயலானுக்கு குரலால் ஒரு உயிர் கொடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் டப்பிங் பேசி கொடுத்த சித்தார்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எல்லாரும் இந்த அரங்கத்தில் நினைச்சிருந்தா கூட அந்த ஒரு ஒற்றை மனுஷி எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன். அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேரில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணீர் மல்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது எல்லாமே எனக்கு என் மனக்கண்ணில் ஓடுது. அதாவது நான் ஒரு திருப்பூரில் ஒரு பனியன் தொழிலாளியாக இருந்திருக்க எல்லா சூழலும் வாய்க்கப்பட்ட என்ன இல்லை, நீ நினச்சதை போய் பண்ணு, நீ போ, எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்னை புஷ் பண்ணி இந்த இடத்துக்கு தள்ளி விட்டவங்க அவங்க தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், எடுத்துக்கிட்ட வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நான் எப்போவுமே உறுதியாக இருப்பேன். அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் தன்னோட கமிட்மெண்ட்டில் உறுதியாக இருப்பார். எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் உடம்பு முடியலைனாலும் நம்ம சொல்லிட்டோம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதை போய் செய்வார். அதுதான் என்கிட்டையும் இருக்குது. நான் இந்த படத்தில் ஏன் இந்த படத்தை விட்டு அடுத்த படத்துக்கு போகலன்னா, எனக்கு இந்த கமிட்மெண்ட்டும் இந்த படமும் தான் முக்கியமாக இருக்குது. எஸ்கே பிரதர் கூட கேட்பார், என்னங்க எவ்வளோங்க வசூல் ஆகும் அப்படின்லாம் கேட்பார். நான் சொல்லவே மாட்டேன். இந்த படத்தை விட்டு வெளியே வரவங்க, தேட்டரை விட்டு வரவங்க படம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அது மட்டும்தான் ஒரு படைப்பாளியாக என்னால் செய்ய முடியும். நம்பர் கேம்லேயோ நம்ம அவ்வளோ சம்பளம் வாங்கிடணும், நிறைய படம் பண்ணிடணும்னு நான் ஒரு நாள் நினச்சதே இல்லை. இந்த படத்தை கைவிட்டுட்டு போகிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படிங்கிற சூழலாக இருந்துச்சு, நீங்கள் போய் இன்னொரு படம் பண்ணுங்கன்னு. ஆனால் என் மனதில் இருந்த இந்த படத்தை திரையில் இறக்கி வைக்காமல் நான் இன்னொரு படத்துக்கு போகிறத என்னோட மனசு எப்பவும் ஒத்துக்கிட்டதே இல்லை. ரகுமான் சாரோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசான் அல்லது பெரிய ஒரு மாஸ்டர். அவர்கிட்ட நான் ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். சாரோடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஒரு இசையாக தான் எனக்கு இருக்கும். படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா எனக்குள்ளே அது பெரிய இசை ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வார்த்தை அவ்வளோ தூரம் அவர்கிட்ட வர ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் சாருக்கு அடுத்ததாக நான் நீரவ் அவரை தான் நான் ரொம்ப பெரிய அவரையும் ஒரு ஆசானாக நினைக்கிறேன். அவர் இன்றைக்கி நம்ம படத்துடைய டிஐக்காக மும்பையில் இருக்கார் சார். அதனால் இங்கே கலந்துக்க முடியல. கலை இயக்குனர் முத்துராஜ் சார், நாங்கள் ஒரு செட்டுக்குள்ளே ஷூட்டிங் போகும்போது நின்று எல்லோரும் ஒரு நிமிஷம் கை தட்டிட்டு அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நிகழ்வுலாம் சாருடைய செட் மேக்கிங்கில் நடந்துச்சு. ரூபன் ரொம்ப அன்பான ஒரு சகோதரர். அவர் எப்பவுமே ஒரு படத்தொகுப்பாளர்கள் தான் காப்பாற்ற போராடுவாங்க. எப்படியாவது மக்களுக்கு நல்ல விதமாக கொண்டே கொடுத்துடணும், மக்களுக்கும் இயக்குனருக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருந்து கொண்டு போய் சேர்த்தக்கூடியவங்க படத்தொகுப்பாளர். ரொம்ப நம்பி நான் ரூபன் அவர்கிட்ட விட்டுட்டேன். நீங்கள் பார்த்த டீசர் ஆகட்டும், இப்போ பார்க்க போகிற அடுத்து வரப்போகிற அந்த ட்ரெய்லர் ஆகட்டும், ஒரு கட்டு கூட நான் கரெக்ஷன் சொல்லவே கிடையாது. ஏன்னா தேவையே இல்லை. அவர் கொடுத்தது பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தொகுப்பாளர் அவர். அடுத்ததாக ஃபேந்தம் எஃபெக்ட்ஸ். இந்த படம் எல்லாருக்கும் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆனது ஃபேந்தம் எஃபெக்ட்ஸ். அவங்களுடைய அவங்களுடைய கைடன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிச்சயமாக ஒரு உலகத்தரமான ஒரு கிராஃபிக்ஸை அவங்க இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. பாடலாசிரியர்கள் மதன் கார்கி, விவேக், கிருத்திகா நெல்சன், அதுக்கப்புறம் எஸ்கே அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நான் முன்னாடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இல்லைங்க முடியாதுங்க, ஐயோ வேணாங்க, ரகுமான் சார் பாட்டெல்லாம் வேணாங்கன்னு சொன்னார். அப்படியே நைஸாக மடக்கி ஒரு நாள் மாட்டி விட்டேன் அவர்கிட்ட. என்னுடைய உதவியாளர்கள் மேடை கூப்பிடுறேன்.
எம்ஜிஆர் சாருடைய ப்ரொடக்ஷன் டீம், அவங்களும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க நீங்களும். இவங்க எல்லாருமே பின்னாடி இருக்கிறனால உங்கள் யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஸோ இவங்களையும் முன்னாடி காட்டணும்னு விருப்பப்பட்டேன். எல்லோருக்கும் நன்றி.